புட் சைடு மட்டும் தான் ட்ரேட் பார்க்க போகிறோம். கால் சைடு போனால் போட்டோம். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தால் இன்னொரு வாட்டி புட் சைடு பார்ப்போம். கால் சைடு நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ டைரெக்ஷனல் வந்தால் போகலாம். புட் சைடு மட்டும் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. யாருன்னா பிளான் இருந்துச்சுன்னா ட்ரேடு ரிஸ்க் எடுக்கணும்னா அந்த பக்கம் மட்டும் எடுங்க. புட் சைடு என்ட்ரி பண்ணுங்க. கொஞ்சம் ரிஸ்காக இருக்கிறவங்க 81 பாயிண்ட்ஸில் வெளியே வந்துடலாம். 81ல் வெளியே வந்துடலாம். கொஞ்சம் ரிஸ்காக இருக்கிறவங்க, ரிஸ்க்குன்னு நினைக்கிறவங்க 81 வரைக்கும் பார்த்துட்டு கன்ஃபார்மாக இருக்கும். 81 மேலே உக்காந்துச்சுன்னா 93 டார்கெட். இப்போ தெரிஞ்சிருக்கும் கால் சைட் போனவங்கலாம் என்ன ஆயிருப்பாங்கன்னு. ஸோ ட்ரேட் எடுக்கிறது பெருசு இல்லை. நம்மளுக்கு ட்ரேட் பாசிட்டிவ் வரலன்னா கூட டைரெக்ஷன் கரெக்டாகணும். அதுதான் மெயின். அதுக்கு தான் லேர்னிங் போகிறோன்றது. இப்போ உங்களுக்கு லேர்னிங்கில் இருக்கிறவங்க லாட் சைஸை பெருசாக போடுவாங்க. லேர்னிங் இல்லாதவங்க லாட் சைஸ் சின்னதாக தான் போட்டாகணும். வேறு வழி இல்லை. புட் சைடு இன்னும் இருக்குது போல முடியல. கொஞ்சம் வேகமாக போவோம். இதுக்கு மேல்ட்ட புட் சைடு வேகமாக போய் டார்கெட் தரும். 93க்கு மேலே கூட போகுது. நிறைய ட்ரேடு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. ஒரே ட்ரேடு 19 பாயிண்ட் வந்துச்சா வில் எந்த செஷன். ஏன்னா அது நம்மளுக்கு பேரும் கரெக்டாக இருக்கும். டைமுக்கு வருவாங்க எல்லாரும் இனிமேல் கரெக்டாக. நிறைய பேர் 9:15, 9:20, 9:30க்கு வராங்க. அது என்ன விஷயம்னு தெரியல. லேர்னிங்னா விட்டுடுங்க. ஒரே ட்ரேடு அந்த 19 பாயிண்ட்ஸ் முடிஞ்சிச்சுன்னா நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணுறோம். எடுக்காதவங்க நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக வாங்க. நீங்கள் புட் சைடு மட்டும்தான் பார்க்குறோம். கால் சைடு அது ரிட்ரேஸ் ஆகி திரும்பி போகும் மேலே. இது நிஃப்டி தான். இது சின்ன இண்டெக்ஸை ட்ரையல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்க. லாட் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 71ல் ஸ்டாப் லாஸ் இருக்குது. இப்போ அதை ட்ரையல் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஃபிட்டில் எடுத்துன்னு வந்து வச்சுக்கோங்க. ட்ரையலிங் ஸ்டாப் லாஸை 93 வரைக்கும் ட்ரையல் பண்ணுங்க. ஒரே ட்ரேடு ஒழுங்காக பண்ணலாம். அங்கே ஸ்பாட்டில் லெவல் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸ்பாட்டில் லெவல் இருக்குது. இதை தொடர வரைக்கும் ஸ்பாட்டில் இந்த லெவல் தொடர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். நிஃப்டி கொஞ்சம் ஏடாகூடமாக தான் மூவ் ஆகுது. அதனால தான் எனக்கு நிஃப்டி இதே இண்டெக்ஸில் நம்ம பிளான் பண்ணி சென்செக்ஸில் பண்ணியிருந்தோம்னா நேரத்துக்கு நம்ம ப்ராஃபிட் ஃபுல்லாக வந்துட்டுருக்கோம். இதில் நம்ம காசும் போட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் போட்டுட்டு எவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணுறதாக்கு பாருங்க. இந்த ஸ்பாட்டில் 753 உடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை அங்கேருந்து ஒரு க்ரீன் கேண்டல் ரெடி ஆகும். உஷாராகணும். ஒரு சின்ன சைட் வைஸ் வித் க்ரீன் கேண்டல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க 755ல். அதை உடச்சிச்சுன்னா ட்ரையல் பண்ணிக்கலாம். அதை உடச்சிச்சுன்னா பர்பிள் லைன் கீழே ஒரு டார்கெட் இருக்குது. அதை உடச்சிட்டு போயிடுச்சுன்னா விட்டுருங்க ஃப்ரீயாக. அங்கே ஒரு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. டார்கெட் வந்துடுச்சு நம்மளுது. ட்ரையல் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு க்ரீன் வர வாய்ப்பு இருக்கு அங்கே. ஸோ 19 பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்துடுச்சு. யார் இதில் ப்ராஃபிட் பண்ணீங்க? இந்த 19 பாயிண்ட்ஸ் யார் கேப்சர் பண்ணீங்க நிஃப்டியில்? சூப்பர் சூப்பர் சூப்பர். கரெக்டாக நம்ம லெவல் கிடச்சிடுச்சு. அங்கேருந்து சப்போர்ட் எடுக்குது பாருங்கள். இப்போ கால் சைட் ட்ரேட் பார்க்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு. பட் என்ட்ரி உடனே போட்டுறாதீங்க. ஹவ் வாஸ் த ட்ரேட்? தம்ஸ் அப் போட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இதோட ஈஸியாக உங்களுக்கு ட்ரேட் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதுவும் நிஃப்டியில் யூஸ்வலாக